அம்மா அழுவேன், என்ன விட்டுட்டு போவாதீங்க. அழுவாத நான் நின்னு குறை பத்தியா. அம்மா நீ வாமா, என் அப்ப நான் தான் நிக்க வை. ஏன்னா இந்த பக்கம் போங்க, நம்ம பிள்ளை கூப்பிடுறீங்க. அம்மா என்ன அப்ப கையில இது என்னது? என்னதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறா? உன்னை எதுக்கு நீ எதுக்கு பேசுற? பையனை தூக்கி தலைமையில வைக்கிற. இது மாதிரி புள்ள யாருக்காவது பிறக்குமா? என்னப்பா வேணும்? அது எனக்கு வேணும். அப்படியா? இது ஆண்டவன் பிடிக்கிற சூழாயும்டா. அழுவேன். நீ அழுவாது கொண்டு நான் வாங்கி தரேன். அது கொடுங்க முதல்ல பையன்கிட்ட. உனக்கு தான் புத்தி இருக்குதா? நம்ம பையனுக்கு கொடுக்காம பின்ன யாரு கொடுக்க போறீங்க? பையன் எல்லாம் எடுக்க முடியல. கொடுங்க, அப்புறம் எடுக்கலாம். வாங்கிக்கப்பா. அம்மா அப்ப தலையில பாம்புன்னு சொல்லு. பாம்பு பாதெல்லாம் அது வேணும். ஐயோ பாம்பா? ஏன்டா இந்த சோளாயத்தையே கொடுத்த உங்க அப்பன் அந்த பாம்பு கொடுக்க மாட்டாரு? தலாறு கை வச்சு அழுவேன். நீ அழுகாது கண்ணு, நான் வாங்கி தரேன். என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ளதானே, நம்மளுடைய அம்சையால் பிறந்தவன் தானே. அந்த பாம்பதான் கழட்டி கொடுக்கல. கேட்டுதான் நான் வனவாசம் போறேன். ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு என்ன அப்படி? குடித்தாலுப்பா அம்மா அது எனக்கு வேணும். அது உங்க அப்பா கிட்ட இருந்து மட்டும் என்ன பண்ண போறாரு? ஏங்க அத சீக்கிரம் கழட்டி கொடுங்க. கொடுத்தேன். என்ன அம்மா பேச்ச கேட்டு கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு எல்லாருக்கும் யாரு கொடுக்குறது? கையில மலையில நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த நந்தி ஆகணும். அது மேல நான் உட்காரணும்பா. செத்து போயிருப்பா நியாயமா? கையில மலையில அப்பா சொல்லுப்பா. நாங்க அமர சிம்மாதம் இது அப்புறமேட்டு கட்டிக்கலாம். அப்பா சொல்லுப்பா. இப்ப கையில மலையில நீ உட்கார்ந்து இருக்கிற. ஆமா. அப்பா நீ எப்படி உட்கார்ந்து இருப்ப? வரக்கூடிய சித்தருக்கும் பக்தருக்கும் நான் அப்படி வரத்த கொடுப்பேன். நீ ஒண்டிதான் இருக்கியா? இல்ல பக்கத்துல நானே இருப்பா. இடபாகம் பெற்றவள் நான் தானே. உட்கார்ந்து காட்டு. அப்பா எப்படி உட்கார்வாள்? அம்மாவுக்கு எனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலை? அவ சட்டி கொடுப்பாள், நான் வரத்த கொடுப்பேன். அந்த அம்மா சட்டி கொடுத்து ஒரு வீட்டுக்கு போய் அகில உலகத்துல எல்லாத்தையும் சட்டி கொடுக்கறது அம்மா தான். நான் இல்லைன்னா அகில உலகத்துல சக்தியே கிடையாதுப்பா. அம்மா இல்லன்னா அப்ப நான் கூத்தே ஆட முடியாது. ஆமா, எலும்பு இல்லாத சதமா இருக்கா? வெள்ள வெள்ள வந்து கிடந்தா இப்படி இருப்பீங்க. அப்பா நானு கொஞ்ச நேரம் உட்காந்து பாக்குறப்பா. உட்கார கூடாது யாருமே. இல்லைன்னா நான் அழுவேன். நம்ம பையன் தானே உட்காந்து பாக்குறாங்க. பையன் 100க்கு மேல போறேன். பின்ன நம்ம பையனுக்கு எல்லாரும் அழுவாது கண்ணு. மேல போவது நீ இப்ப நான் உட்காந்து உட்காருறேன். நீ உட்காரு கண்ணு. அப்பா என்னப்பா இப்பொழுது சிம்மா நந்தி வாகனத்து மேல உட்காந்தியாச்சு. அப்பா அம்மா உட்காரு சொல்லுப்பா. என்ன மூலக்கடாடா என் பக்கத்துல உட்காருவா. யாரு நீ மாவாயே? இப்ப யாரு? இப்ப நீ வந்து ஈஸ்வர மாதிரி அமர்ந்திருக்கிற. கையில ஜாமான எல்லாமே இருக்குது. அம்மால உட்காரு சொல்லுப்பா. அழுவாது கண்ணு. ஏங்க என்னதான் இருந்தாலும் நம்முடைய புள்ள பைத்தியக்கார உங்க தண்டா அப்புறம் அந்த பையன் வாய திறந்தா அடுத்த பக்கத்துல இல்லன்னு சொல்லுவாங்க. ஏங்க நம்மளுக்கு பிறந்து பையன் மடியில உட்கார்றதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம்? நம்ம பையன் தாங்கிற. சரி ரைட்டு. என்னமோ அடுத்தவங்க மடியிலே போய் உட்காருப்பா. சரி உட்காரு. ஏப்பா எடுத்து கொடுங்க. இன்னொரு ஆசைப்பா. என்னப்பா ஆசரா உனக்கு இருக்குது? அம்மா கையில மலையில வரங்கேக்க வந்தா அந்த பத்தர் எல்லாம் வர்றாங்கல்ல, எப்படி வரங்கேப்பாங்க? அம்மா பார்வதி இப்ப பார்த்தா உன்ன பார்வதி பரமா மாறிக்குது. இப்ப
இப்ப வரக்கூடிய பக்தர்கள் சித்தர்கள் எப்படி வருவாங்க, எப்படி வரங்க கேட்பாங்க. இப்ப நீங்க பார்வதி பரமன், நான் ஒரு பக்தர் போல, நீங்க ஒரு பக்தன் போல வாங்க, ஒரு சித்தர் போல எப்படி வரங்க கேட்கணும். நீங்க கடவுள், நான் ஒரு தொண்டன், எப்படி வரங்க கேட்கணும் தெரியுமா? ஐயா ஐயா மகாராஜா பரமேஸ்வரா கைலாசோசா கங்காதரா காலகண்டா, எங்க நாடு செழிக்கல, நல்ல மழை பெய்யலை, ஊருக்கு செழிக்கல, உத்தமலை பெய்யல, எங்களுக்கு ஏதாவது வழிகாட்டு, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லி உட்காந்து கடவுளே எங்களுக்கு வரம் கொடுக்கணும் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்போம்பா. ஏண்டா கேடு கெட்ட நாய, ஏண்டா ஒரு குழந்தைய பிறக்க வைத்து விட்டு விட்டுட்டு ஓடுவீங்க, என்ன கேப்பாரு நாய, ஏண்டா இந்த கைலமலை எனக்குத்தான் சொந்தம். கைலமலையில நீ இனிமேல் படி அளக்க கூடாது. என்ன நானும் பொண்டாட்டி பேச்ச கேட்டு அடிச்சாலா வாட மாட்டா, என் பொண்டாட்டி துரும்பத்து விடுறப்பா. வேண்டாம் 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 வருத்த கொடுக்காத, ஒண்ணு இல்லப்பா. இனிமேல் கைலமலை எனக்குத்தான் சொந்தம், நான் தான் இனிமேல் படி அளப்பேன். உலகம் கடப்பா கைலமலை உலகு வேற என்ன வேணும்? அந்த தொழில் இனிமேல் எனக்கு அது உலகம் ஏத்துக்காதப்பா. சரி நீ ஆமா மண்டாட்டி, என் பொண்டாட்டி எங்க அம்மா கண்டார வழி இருக்கிறாளா? முன்னாடி தெய்வம் ஆலயம் சொல்வது அப்பா அம்மா, அது நான் பாத்துக்கிறேன். எங்க பொண்டாட்டி உனக்கா சகல வச்சுக்க ஒரு நாள் தாண்டி இந்த காலையில ஊற விட்ட போறேன், ஊற விட்ட போறேன். போடா வச்சுக்கப்பா. ஏய் இப்பொழுது கைலமலையில் இருக்கக்கூடிய பரமனை அடித்து துரத்தி விட்டோம். இந்த பார்வதி இருக்கிறாளே அது சாதாரண கிடையாது. அவள் இருக்கிற வழிக்கிலும் அகில உலகத்தையும் நாமளே ஆட்டி படைக்கலாம். அந்த சக்தியை நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? பரமனா நாம மாறிட்டோம். நீங்க தாங்க பரமன் எல்லாமே அளக்கிறது நீங்க தான், படி அளக்கிறது நானே. பரமன் இங்க இருக்கும் பொழுது பார்வதி பக்கத்துல இருக்கணும்ல. இருக்கணும். என் பொண்டாட்டி ஓய் அம்மாடா சத்த நாய் இல்ல பெத்த தாய் இல்லடா. பார்வதி அடைந்து விட்டால் அகில உலகமும் நம்மளுக்கு. நீங்க தாங்க ஆம்பளை கையிலே சாவு கிடையாது, அர்த்தியா வாங்கிட்டீங்க. உங்களை யாரு கொள்ள போறாங்க?
பண்ணவும் முடியாது. எங்க அம்மா எங்க போயிட்டா? ஏய், இனிமேல் யாருக்கும் பயப்பட தேவையில்லைங்க. எங்கே 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 போயிட்டா? ஏய், வரத்தை வாங்கி விட்டோம். மயிலேவா வண்ண கொடியேவா அண்ணன் நடையும் சின்ன இடையும் அம்மாடா இருக்கட்டும். ஏண்டி கண்டார ஓலி, ஒரு குழந்தை பிறந்த உடனே பால் குடுக்கணும்ல? குடுத்தியா? ஒரு பண்ணிக்கிட்டு ஏதாவது தவியா தவிக்கிறேன். என்ன விட்டுட்டு வந்துட்டல, ஒண்ணு நான் அடித்து சித்திரவதை செய்து அகில உலகமும் நானே அடைக்கலம் ஆகணும். வாடி வா. என்னால முடியாது. இவன் நல்லவன் நினைச்சு இத்தனை வரத்தையும் வாங்கி கொடுத்தேன். இதோ தீட்டிய மரத்திலே பதம் பார்ப்பதை போல நம்ம கிட்டயே வரத்தை வாங்கிட்டு நம்மளையே இப்படி அடித்து உதைக்கிறானே. இவளை சும்மா விடுவதா? மயிலே மயிலே இரவு கொடுக்குமா? குடுக்கிறது கொடுத்தாலும் குருளி நினைக்குத்துவாளா? போட்டு வா வா வா. இந்த படம்பாவி இந்த அரக்கனால நாம் இப்படியெல்லாம் இன்பமும் துன்பமும் படுவதை விட இந்த பூமாதேவி இடத்துல நான் அடைக்கமானதை கேட்டு இந்த பூமியை இரண்டாக பிளந்து இந்த பூமிக்குள்ள போய் நம்ம அடைக்கலும் தேடிக்கலாம். தாயே பூமாதேவி, என்னடா? நான் சும்மா விட போறேனா? நீங்க சாமான்ல விடுற ஆளா? என்னைக்கே இருந்தாலும் பார்வதியை நான் அடைய வேண்டும். நாம அடுத்த முன்னாடி மேல ஆசை வச்சுட்டா 5000 10,000 செலவு பண்ணியாலும் அடையலாம்னு நினைக்கிறோம். சீரகாப்பிலே பெருந்திரடுங்க நம்ம 2 பேரும். வீடியோ ஓடுது, இருக்கட்டும். இப்பொழுது எங்க அம்மா இருக்கட்டும். என்ன செய்ய போகிறேன்? அகில உலகத்தை இப்ப ஆட்டி படிக்க போறேன். அப்பதானே நம்ம பல யாரு என்னன்னு தெரியும். இனிமேல் பாரு, தேவர்களை எல்லாம் பிடித்து வந்து அப்படியே உள்ளங்கையில வச்சு அப்படியே கச்ச கச்சா கச்ச கச்சா. கடையில இருக்குது கறிக்குழம்புக்கு போடுற கச்ச கச்சா 100 கிராம் 40 ரூபா. கச்ச கச்ச என்று பிழிய வேண்டும். முடிஞ்சு எடுக்கணுங்க. முதல் கொலை யாரை செய்யலாம்? கச்ச கச்சான்னு புளியலாம் தான் நினைக்கிறேன். ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பிடிச்சு விடுவேன். ஓ, அகில உலகத்தில் இருக்கிறாங்களே பிண்டம் முடிக்கக்கூடிய அந்த பிரம்மா, அந்த ஆளை புடிச்சு மட்டும் நீங்க அந்த ஆளை வச்சுங்க. அந்த ஆளு செய்யற வேலையை மட்டும் எனக்கு ஒரு 2 நாளைக்கு கொடுங்க. நான் ஆசைப்பட்ட முடியல முடிச்சுட்டு விட்டுறேன். பிண்டம் பிண்டம் அந்த பிண்டம் பிடிக்கக்கூடிய பிரம்மாவை பிடிக்கிறோம். ஆமாங்க, பரமேஸ்வரனை துரத்தி விட்டோம். அந்த ஆளை பிடிக்கிறோம். அந்த ஆளுக்கு அங்க என்ன வேலை? அதுவும் நாமளாவே தான் இருக்கணும். காத்தல், அழித்தல், படைத்தல். அடிக்கிறது நீங்களா இருக்கணும், படைக்கிறது நீங்களா இருக்கணும், உருவாக்குறது நீங்களா இருக்கணும். அப்படியே ஒட்டுனா ஒரு 3 பகையை பிடிக்கிறாரு இவரு. வா போகலாம். சத்திய லோகம்